எப்படியாவது காலையில் சீக்கிரம் எந்திரிச்சணும்னு நினச்சிக்கிட்டே தான் தூங்குறேன். ஆனால் காலையில் எப்படியுமே லேட் ஆயிடுது. பாப்பா தூங்கவே 11 மணி 12 மணி ஆயிருங்கிறதுனால காலைல எந்திரிக்க எப்படியுமே 6 மணி 6:30 ஆயிடுது. இன்றைக்கினாச்சும் எப்படியாவது 6 மணிக்குள்ளே எந்திரிக்கலான்ட்டு எந்திரிச்சேன். ஆனால் மணி 6:30 ஆயிடுச்சு. எந்திரிச்சு டீ போடலான்னு கிச்சனுக்குள்ளே தான் நுழைஞ்சேன். அதுக்குள்ளே தண்ணி வண்டி வந்துருச்சு. அவங்களுமே தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. பாப்பாவுமே தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. பாப்பா எந்திரிச்சோன்னே ஒரு கப் பால் எடுத்து கொடுத்தேன். குடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே மணி 8:30 ஆயிடுச்சு. 8:30 ஆனதுக்கப்புறம் இவங்களும் குளிக்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளேயே தோசை ஊற்றி வச்சிடலான்ட்டு அவங்களுக்கு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். நைட்டு வச்ச குழம்பு இருந்ததுனால தோசை மட்டும் ஊற்றி அதோட அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அவங்களுமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பாவுக்குமே ஒரு தோசை ஊற்றி நாட்டு சக்கரை தொட்டு கொடுத்தேன். அவங்களுமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரு 11 மணி போலலாம் தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கின உடனே லஞ்ச் தான் செஞ்சேன். லஞ்சு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் செஞ்சு சோயா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி லெமன் சாதமும் கிளறி வச்சிட்டேன். சோயாவும் ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். ஆதிரி அவங்க அப்பா வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க.